மேலறை தியானம் மார்ச் மாதம் 8ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் பின்னா கிம், தென்கொரியா. தலைப்பு: ரட்சிப்புக்கான வழி. வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 23 1ஆம் வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எனது பாட்டி வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டவர். அன்பு என்றால் என்னவென்று தெரியாத தாத்தா. பாட்டி கஷ்டத்துடன் குடும்பத்தை பராமரித்தார். சில நாட்களுக்கு வீட்டிற்கு வரமாட்டார். பாட்டி தான் கவலைப்படுவார். பிள்ளைகள் கவலைப்படுவதில்லை. பாட்டி விசுவாசத்துடன் தாத்தாவுக்காக ஜெபிப்பார். கடவுள் தினமும் குடும்பத்தை பராமரிக்க உதவுவதற்காக நன்றி ஜெபங்களை ஏறெடுப்பார். விசுவாசத்தை கைவிடாத பாட்டியின் ஜெபங்களுக்கு ஒரு நாள் நல்ல பலன் கிடைத்தது. தாத்தா மனம் மாறி குடும்பத்தை பராமரிக்க ஆரம்பித்தார். தாத்தாவும் பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டனர். ஒரு மகன் தேவ ஊழியரானார். 30 பேர்களுக்கு மேல் உள்ள அவருடைய சந்ததியான நாம் அனைவரும் கடவுளை அறிந்திருக்கிறோம். அவர் மகிழ்ச்சியுடன் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த நாளில் பிரேதப்பெட்டியின் உள்ளே இருந்த அவருடைய உடலின் மேல் கர்த்தரே எனது இரட்சகர் என்று எழுதப்பட்ட துணி விரிக்கப்பட்டிருந்தது. அவருடைய விசுவாசம் கஷ்டங்களின் மேல் அவருக்கு வெற்றியை கொடுத்து கடவுளை காணச் செய்தது. பாட்டியின் விசுவாசம் எனது விசுவாசத்தை தூண்டி வளரச் செய்தது. உலக மக்கள் அனைவரும் எனது பாட்டியின் மாதிரியை பின்பற்றினால் எல்லைக்கோட்டில் கடவுளை சந்திப்பார்கள். ஜெபம். ரட்சிக்கும் கடவுளே, வாழ்க்கையின் விசுவாச பாதையில் வரக்கூடிய சவால்களை தாங்கிக் கொள்ளவும் எதிர்த்து மேற்கொள்ள தேவையான ஆத்மீக பலத்தையும் ஞானத்தையும் தாருங்கள். இயேசுவின் நாமத்தில் ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்க கடவுள் எனக்கு உதவி செய்வார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.